வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி நாளைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் திரைப்படம் தாவூத் படத்தின் திரை விமர்சனம். இந்த தாவூத் படம் எப்படி இருக்கும்? தாவூத்னா யாரு? மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற தீவிரவாதியா இல்லை தாவூத்னா கேங்ஸ்டரா? இந்த படத்தில் இருக்கிற சர்ச்சை என்ன? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படம் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் இந்த தாவூத்துன்னு டைட்டில் வச்சு தொட்டு ஒரு தாவூத்னா யார், மதக்கலவத்தை உண்டு பண்ண ஒரு தீவிரவாதி கதையை படத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சென்சார்லாம் மாட்டி இந்த திரைப்படம் கொஞ்சம் ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சாங்க. தாவூத்துனே வைக்கக்கூடாதா, அது ஒரு மோசமான பேரா அப்படின்னு டேரக்டர் சார் கேட்குறாரு. ஆனால் டேரக்டர் சார் தரப்பில் சொல்லணும்னா அவர் ஒன்றே தான் சொல்கிறாரு, தாவூத்துன்னு இந்த டைட்டில் எனக்கு வைக்கணும்னு தோணுதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஜெமினி திரைப்படத்தில் வையாபுரி அப்பப்போ சொல்லுவார் தாவூத்துன்னு, தாவூத் அப்படின்னுவார். அந்த தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னமும் தெரியல, இந்த திரைப்படத்தில் வையாபுரியும் நடிப்பார். வையாபுரி தாவூத்தோட அசிஸ்டண்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் எனக்கு அந்த டைட்டில் தான் தோணுச்சு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் மதக்கலவத்தை உண்டு பண்ணுற மாதிரியோ தீவிரவாதத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியோ இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் எதுவுமே இந்த திரைப்படத்தில் இடம்பெறலை. எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த திரைப்படத்தை ஒரு பார்க்கக்கூடிய திரைப்படம் தான். அதாவது கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்க, ஆக்ஷன்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்க, சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்புகிறவங்கலாம் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகன் ஒரு கால் டாக்ஸி டிரைவர், தம்பிதோட கதாபாத்திரம், சாய் தீனா மூர்த்தி கதாபாத்திரம், விசாகம் ஆப்போசிட்டில் நம்ம தாவூத் கூட தான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பல வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணுறாரு. பல வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணியும் இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. ஒரு முக்கியமான சரக்கை பயங்கரமான சரக்கு, அந்த சரக்கை எடுத்துகிட்டு போய் தாவூத் கிட்ட சேர்க்கணும். தாவூத்தோட சரக்கை கை வைக்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அதையும் மீறி கை வச்சா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மூர்த்தி கதாபாத்திரம், அதாவது சாய் தீனா என்ன பண்ணுவார், அந்த சரக்கை எப்படியாவது நம்ம கைப்படுத்தணும். அவர் யார் மூலமாக அனுப்புகிறாரு, அவங்கள தான் அனுப்புகிறாங்களா இல்லை யாருக்கும் தெரியாத இந்த தொழிலுக்கு சம்மந்தமில்லாத ஆளை சரக்கை கொடுத்து அனுப்புகிறாரா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ண வைக்கிறாங்க. இந்த சரக்கு தாவூத் கிட்ட போய் சேர்ந்து தான் இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த படத்தோட கதைன்னு இப்படி சொன்னாலும் கூட இதுதான் சொன்னாலும், ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்டான சீன்ஸுங்க நிறையவே இருக்குது. இந்த படத்தோட மேக்கிங்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் கால் டாக்ஸி டிரைவர் தானா, இல்லை கதாநாயகன் வேறு ஏதாவது அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கா, ஃப்ளாஷ்பேக் இருக்கா, இந்த மாதிரி ஏன்னா அவர் ரொம்ப பயந்த மாதிரின்னு எல்லாக்கிட்டே பேசுவார். அதனால்தான் அந்த சரக்கை அவர் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த மாதிரி அதாவது இந்த திரைப்படத்தை கிரைம் த்ரில்லர் ஜானலையே தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானல் எப்படி இருக்கும், அதாவது கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ஏகப்பட்ட சீக்வன்ஸுங்க இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் காட்சி ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லிங்கான சீன்ஸ் இருக்கும், சர்ப்ரைஸான சீன்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட திரைப்படம் இந்த சீன்ஸில் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு. மெயின் கதாநாயகன் இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. கதாநாயகனோட கேரக்டரும் நல்லா இருக்குது. கதாநாயகன் ஒரு ரிவால்வரை வச்சுட்டு ஒரு சிகரெட் பிடிப்பார். சிகரெட் பிடிச்சி காட்டி ஒரு பேக் ஷாட்ஸ் காட்டுவாங்க. அந்த பேக் ஷாட்ஸ் உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல நடிகன்னு நிரூபிச்சிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான எல்லா இதுவுமே அவர்கிட்ட இருக்குன்ட்டு இந்த திரைப்படத்தில் அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த திரைப்படத்தில். அதே மாதிரி நம்ம சாய் தீனாவும் அந்த விசாகம் கேரக்டர் 2 பேரும் மோதுகிற சீன்ஸும் அவங்க 2 பேரும் ஸ்மோக் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜானி கதாபாத்திரம் இந்த படத்தில் வருது. அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அந்த ஜானி கதாபாத்திரம் நடிக்கிறவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப, அதாவது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இதை மாதிரி கிரைம் த்ரில்லர் ஜானர் படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெரிய பக்க பலம். அப்படிப்பட்ட மியூசிக்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது
தாவூத் திரைப்படம் எல்லா ரசிகர்களும் ஒரு நல்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லரான படம், ஒரு நல்ல த்ரில்லர் படம். இந்த படத்தில் லிங்கா தீனதயாளன், திலீபன், சாரா, ராதாரவி, சாய் தீனா, வையாபுரி மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு தம்பிதுரை. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இசை ராகேஷ். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிரசாந்த் ராமன். ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்திலுமே பேப்பர் ஒர்க் ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படத்தில் கதையோட கரு இவ்வளோ தான். ஆனால் கதையோட கரு இவ்வளோ தான். இந்த திரைப்படத்தை திரைக்கதை, அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அந்தளவுக்கு பிரமாதப்படுத்தியிருக்காரு பிரசாந்த் ராமன். அதாவது இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தை பார்த்ததுக்காக நான் சொல்லலை. இந்த படத்தில் இதை விட எப்படி எடுக்க முடியும்? அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எந்த அளவுக்கு நம்ம ரிச்சாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரிச்சாக காட்டியிருக்காங்க. எல்லாமே எடிட்டிங் ஆகட்டும், சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இசை ஆகட்டும், நடிப்பாகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தாவூத் யாருன்ட்டு கடைசியில் தான் தெரியும். தாவூத் நம்ம தாவூத்தோட சரக்கை கை வச்சா இதமா ஆவாவும் சொல்லுவாங்க. அந்த தாவூத் யாருன்னு நமக்கே கோவம் வரும். அந்த தாவூத் கிளைமேக்ஸில் தான் காட்டுறாங்க. அது கிளைமேக்ஸில் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தது நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த திரைப்படம் திரையரங்கில் வருது. நாளைக்கு பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். Please subscribe our new channel GALLAPETTI Tamil.